வெல்கம் டு ஃபன்னி கேமர். ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிடன் லீஃப் வில்லேஜில் இறங்கி அங்கே இருக்க லூட்டை மட்டுமே பொறுக்கி பாய் கிடைக்குமா இல்லையா பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த இடத்துல நிறைய எனிமி இறங்குறாங்க. நிறைய எனிமி வந்தால் நம்மளுக்கும் நல்லதுதான், நிறைய கில்லு கிடைக்கும். இந்த வீட்டில் 4-5 எனிமி இறங்குறப்ப தெரியுது. ஷார்ட்ரேஞ்ச் கண்ணு மட்டும் கிடச்சா போதும், ஒவ்வொரு எனிமையாக போட்டுடலாம். நினச்சாப்புலேயே அங்கே ஒரு கண்ணு இருக்குது, ஷார்ட்ரேஞ்ச் கண்ணாவே கிடச்சிருச்சு. எனிமி எத்தனை எனிமி வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டும் இருக்குது. லாங் ரேஞ்ச் கண்ணு மட்டும் கிடச்சா போதும். தேவையான அளவுக்கு லூட்டு கிடச்சாச்சு. இனிமேல் எனிமி அட்டாக் பண்ண போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பக்கத்து வீட்டில் எனிமி இறங்கினப்போ தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி கீழே ஒரு லாங் ரேஞ்ச் கன்று இருக்குது, அது மாற்றிக்கலாம். எஸ்கேஎஸ் சூப்பர் கன்று, இது எடுத்துக்கலாம். அங்கே ஒரு வீட்டில் ஒரு எனிமி ஓடுறான், ஃபுல் டேமேஜ். சரி, குளோவில் போட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ எங்கே போனால் உன்னை விட மாட்டேன். ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டு ஓடுறியாடா. சுற்றிக்கிட்டு போனோன்னு எனிமியை பிடிக்க முடியும். நம்ம ஒரு எனிமி அடிக்க போனோம், இங்கே ஒரு எனிமி வந்துருக்கான். அழுத்தி சூப்பர். நம்மளை அழுத்துப்படியை பற்றி தம்பிக்கு தெரியலையே போல இருக்குது. ஒருவேளை அந்த வீட்டில் சுட்ட எனிமி தான் ஓடியாந்தானும். ஏதோ ஒரு எனிமி கில் பண்ணியாச்சு. பக்கத்தில் எனிமி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இவன் நிறைய லூட்டு பொறுக்கி வச்சுருக்கான், தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப லூட்டு பொறுக்குன்னா பேக் ஃபுல்லாகிடும். எனிமி ஓட்டுற சவுண்டு இருக்குது, வெளியே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல 2 எனிமி இருக்காப்புல தெரியுது. எனிமி நம்மளை பார்க்கவே இல்லை. சுட்ட 2 புல்லட்டில் 1 புல்லட் கூட அவன் மேலே படல. முன்னாடி இருக்க கட்டையே தகிச்சு. இருந்தாலும் நம்ம விடுவோமா, ஊக்காங்க போட்டே போகலாம். இரா ஒரு மெடிக்கிட்டு போட்டுக்கிறோம்டா. அச்சோ, பின்னாடி இருக்க எனிமி கவனிக்கவே இல்லையே. பாய் பாய் டாடா. ஒரே இடத்துல 2 எனிமி இருந்தாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் அந்த சேலஞ்சை முடிக்காமல் விடக்கூடாது. நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியல. லீஃப் வில்லேஜில் இறங்கி அந்த எனிமையை நம்பலான்னு பார்த்துடலாம். ஒன்று நம்ம இருக்கணும், இல்லை அவங்க இருக்கணும். இல்லை நம்மளுடைய லூட் பாக்ஸில் இறங்கலாம். அதில் தான் யூஎம்பியும் எஸ்கேஎஸும் இருக்குது. எனிமி எடுக்காமல் தான் நல்லது. பார்ப்போம். என்னங்க அவ்வளோ தூரம் போக முடியுது? விடுங்க, கீழே இறங்கிடலாம். ஒரு எனிமி ஓடுறான். நம்மள்ட்ட வர எந்த கண்ணும் இல்லையே. M5 கிடச்சிருக்கு. எனிமி பாதி டேமேஜ் வாங்கிட்டான். வாங்க அப்படி போய் அடிக்க முடியுமா? இல்லை வேணாம் விடுங்க. புல்லட் இல்லாமல் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எனிமி நம்மள அடிச்சிடுவான். ஓரளவுக்காக லூட்டு பறிக்கலாம். M5 புல்லட் இல்லை, வாங்க எக்ஸமேட் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு லூட்டு பொறுக்கிட்டு போகலாம். அப்போ எனிமி சமாளிக்க முடியும். ஜோன் அதுக்குள்ளே வந்துருச்சு. வெளியே எனிமி சுட்டுக்கிறாங்களாட்டுக்கு. அட பாவி, இவ்வளோ நேரம் இருந்து 1 கிலோ தான் பண்ணியிருக்கோமா? வெளியே இருக்க எனிமிக்கு நம்ம இருக்கவே தெரியக்கூடாது. அப்போ தான் அவன் கில் எடுக்க முடியாது, நம்ம கில் எடுக்க முடியும். என்னடா நம்பருக்கு முன்னாடி டெத்தாகி கிடக்குறான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு எனிமி மெடிக்கிட்டு போட்டிருக்கான். போடு தம்பி, சோனியை கேட்டு வச்சுருக்கான். 2 கில்லு பண்ணியாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் 3 கில்லுமே பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் லூட்டு பொறுக்க வேணாம். முன்னாடி இறங்குறப்ப பார்த்த எனிமி நம்ம லூட்டு பொறுக்க நேரத்தில் அமைதியாக வந்து அடிச்சிட்டாங்கன்னா இதுக்கும் குளோவல் போட்டு லூட்டு பொறுக்கலாம். 1 நாள் லூட்டுக்காட குளோவல் போட்டேன். இது ஒரு எனிமி வர சவுண்டு கேட்குது. கவர் எடுத்து ஒளிஞ்சிருப்போம். முன்னாடி எனிமி வரான். ஒரு அடியில் செத்துட்டேன். நம்ம அடித்த அடி அப்படி. இப்போ ஹெல்த் இல்லாமல் வந்திருப்பான் போல். சரி வாங்க, இங்கே ஒரு எனிமி. அவங்க பெசாட்டி கில்லு கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜோனை விட்டு வெளியே போகலாம் பார்த்தா ஒவ்வொரு எனிமையாக வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம விடுவோமான்னு. யாருக்கிட்ட? ஃபன்னி கேமர் கிட்டையா? சரி வாங்க, லூட்டை பொறுக்கிட்டு கடவுள்னு போயிடலாம் ஜோனை விட்டு. சரி, வேறு ஏதாவது எனிமி இருக்காங்கன்னு சுற்றி பார்த்தாச்சு. ஒரு எனிமி இல்லை. சரி, நம்ம இதுக்கு மேலே நம்ம நடந்து போன வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி ரோப்பு பிடிச்சி போயாச்சு. அப்படியே ஹெல்த்து குறைஞ்சிது. அப்படியே மெடிக்கிட்டு போட்டே வந்து பார்த்தா கிளாக் டவரே வந்துட்டோம். ஜோனு கிளாக் டவரே தாண்டி போயிடுச்சு. நம்மளும் நிற்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ தான் ஒரு வழியாக ஜோனை விட்டு வெளியே வந்திருக்கோம். எங்கிட்ட ஏதாவது எனிமி இருக்காங்க இல்லையான்னு. நான் இங்கே ஒரு எனிமி முடியாதப்போ பார்த்தேன். ஓ சாரிங்க, அது பெட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு. சரி, மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தேன். ஹெல்த் ஏறிடுச்சு. அவங்க ஜோனு பின்னாடியே வருது. நம்ம போயிடலாம் ஜோனை விட்டு. இங்கே ஒரு எனிமி ஒரு சுட்டுட்டு இருக்கான். வாங்க பக்கத்தில் போகலாமா? வேணாம், ஜோனை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவோம். ஏன்னா நம்மள்ட்ட மெடிக்கெட்டும் இல்லை, சூப்பர் மெடிக்கெட் தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது. ஜோன் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஓடுறா கைப்புள்ள, ஓடு ஓடு, நிற்காமல் ஓடு.
அங்கேருந்து நம்ம நிற்காம ஓடியாடுறோம். அப்பயும் ஜோனை தாண்ட முடியல. கில்லி பேர் வச்சிருந்துமே ஜோனை தாண்ட முடியல. இனிமேல் ஜோனில் இனிமேல் லூட்டு பறக்கக்கூடாது. இனிமேல் ஜோனில் லூட்டு பறக்கிறது வந்து கேட்டு தாங்க வச்சுட்டு வரணும். ஊங்காங்கில் இந்த ஜோனுக்கும் ஊக்காங்குக்கும் செட்டே ஆகலை. அங்கே மேலே ஒரு எனிமி ஓடினப்ப தெரிஞ்சுது. வாங்க எதுக்கும் பக்கத்துலேயே போகலாம். ஏன்னா அவன் அங்கேருந்து சுட்டாலும் நம்மளுக்கு ஹெல்த்தே இல்லை. அவன் நம்மளை ஈஸியாக அடிச்சிடுவான். இங்கே தான் எனிமி இருந்தான். எங்கே ஆளை காணா. அதுக்காக ஸ்பீடாக ஜோனை விட்டு தாண்டிட்டானா. ஒருவேளை ஸ்பீடு பவரை பயன்படுத்தி போயிட்டானோ. சரி வாங்க ஜோன் விட்டு நம்ம வெளியே போகலாம். இனிமேல் அவன் எங்கேயோ போயிட்டு போட்டோம். நம்மளுக்கு கீழே விட நம்ம ஹெல்த்து தான் முக்கியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற ரைட்டு தானே. ஜோனை தாண்டி வெளியே போகணும். எத்தனை கிலோன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஜோனில் இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து. சூப்பர் மெடிக்கிட்டு இருந்தால் ஒரு மெடிக்கிட்டும் போட்டாச்சு. பீக்கில் ஒரு எனிமி நம்மள மாதிரி ஜோன்லேயே அலையிறான். நல்ல டேமேஜ். ப்ரோனோ கேரக்டர் பயன்படுத்துகிறாங்க. நாங்க இருந்தாலும் நம்ம அவனை அடிக்க முடியுதான் பார்ப்போம். அவனை அடிக்க முடியலனா நம்ம ஜோன் விட்டு வெளியே போயிடலாம். எப்படி இங்கே ஃபுல் டேமேஜ் கொடுத்து ஜோனில் இவ்வளோலாம் இருக்க முடியுது அவனால்? ஒருவேளை அவன் கேட்டு வச்சுருப்பானோ? அப்படியே தாங்க இருக்கும். இது வாங்க, நம்மகிட்ட ஹெல்த்தே இல்லை. நம்ம போயிடலாம். சாரிங்க, குளோவல் பின்னாடி போகிறத தான் முன்னாடி போட்டுவிட்டேன். சரி வாங்க, இங்கிட்டு சைடில் ஒரு குளோவில் போட்டு போயிடலாம். ஏன்னா பின்னாடி இருந்து அடித்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். முன்னாடி ஒரு இனிமே வர்றான். அடித்து பார்ப்போம். ஏக்கியில் சூப்பர் ஹெட்ஷாட்டு. டே இருங்கடா, என்கிட்ட ஹெல்த் இல்லை. அட பாவீங்களா, 2 பக்கம் இருந்து அடித்தா நான் என்னங்க பண்ண முடியும்? ஹெல்த் இல்லாமல் ஜோனில் இவ்வளோ நேரம் இருந்ததே பெருசுங்க. நம்ம ஜோன்லேயே வந்து டாப் 10க்கு வந்ததே பெருசுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்சில் தோந்துட்டோம். இதே சேலஞ்சு பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணும்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.